11th and 12th standard students, உங்களோட மிட்டம் எக்ஸாம் ரொம்பவே பக்கத்துல வந்தாச்சு. அந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் எழுத போறீங்க. ஸோ இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது கூடவே சேர்த்து எந்த ஆர்டர்ல நம்ம இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்படி பண்ணா நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் சொல்லும் போதே கண்டிப்பா உங்களோட மனசுல தோணிட்டே இருக்கும், கட் ஆஃப்க்கு எனக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இதுதானே இம்பார்ட்டன்ட், எதுக்காக நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ், போம், சப்ளிமெண்ட்ரி எல்லாம் படிக்கிறதுக்கு கரெக்டான டைமே இதுதான். ஏன்னா இப்போ நீங்க இந்த ப்ரோஸ், போம், சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கல, ஸோ நான் 2 மார்க் 3 மார்க் அண்ட் பேராகிராஃப் எல்லாத்த பத்தியுமே பேசுறேன். இதை நீங்க கரெக்டா படிக்கல அப்படின்னா இதுக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா டைம் கிடைக்க போறதே கிடையாது. அதுதான் உண்மை. இதை நீங்க லாஸ்ட் வரைக்கும் தேக்கி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா வெக்காபுலரி, கிராமர்லாம் எப்ப ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ஸோ திஸ் இஸ் தி ஹை டைம் யூ ஷுட் கான்சென்ட்ரேட் இன் யோர் ப்ரோஸ், போம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. ஏன்னா சின்ன சின்ன யூனிட்ஸா பிரிச்சு தராங்க. ஸோ தட் நம்ம இன்னுமே தெளிவா படிக்கலாம். அண்ட் வெக்காபுலரி, கிராமர் நம்மளுக்கு எங்கிருந்து வரும்னே தெரியாது இல்லையா? அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அது வந்து நம்ம ப்ரோஸ், போம்ல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அந்த ஜோனுக்கு போக முடியும். ஸோ ப்ரோஸ், போம், சப்ளிமெண்ட்ரியை இந்த மாதிரி குட்டி குட்டி மிட் டேர்ம்ஸாக வரும்போதே படிச்சு முடிச்சிருங்க. ஸோ தட் குவார்டர்லிக்கும் உங்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்காது, பப்ளிக்குக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 11th போர்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? யூனிட் 1 and 2 தான் போர்ஷன்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் 5ல ஸோ ஏ, டி, இ, ஜி இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுவே ப்ரோஸ் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 38ல பி, டி, இ, ஹெச் அண்ட் ஐ இந்த சப்டிவிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து இப்போவே புக் எடுத்து நீங்கள் கையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் 11th போம் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 24ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இருக்க 2 கொஷினுமே அண்ட் செகண்ட் சப்டிவிஷனில் இருக்க 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். இதுவே போம் 2ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 55ல ஃபர்ஸ்ட் ஏ சப்டிவிஷனும் அண்ட் பி சப்டிவிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் சி சப்டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதை மட்டும் படித்தா போதுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, இதை ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது மட்டும் படிச்சுட்டு என்னால் போய் அட்டென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் படிக்கும் போது இதை மட்டும் படித்தா ஓரளவுக்கு ஒரு 75 மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற கேரண்டி கொடுக்க முடியும். ஆனால் மிட் டேர்ம் எக்ஸாம்னு வரும்போது உங்களுக்கு 2 யூனிட் தான். ஸோ அந்த 2 யூனிட்லேருந்து எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம் இல்லையா? அண்ட் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் வந்து ஸ்கூல் டு ஸ்கூல் வந்து மாறும், டேட்ஸ் ஆஃப் தி எக்ஸாமும் மாறும். ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆஃப்டர்நூன் கூட வேற ஒரு சப்ஜெக்ட் கூட சேர்த்து வைக்கலாம். ஸோ ஒரே நாளாக நீங்கள் 2 எக்ஸாம் கூட எழுதலாம். அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டோமா அப்படிங்கிறது ஒரு செக்லிஸ்டாக கொடுக்கறதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ. மற்றபடி இதை மட்டும் நம்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு மிட் டேர்ம் எக்ஸாமில் கண்டிப்பாக கை கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா மிட் டேர்ம் எக்ஸாம் அப்படிங்கும்போது இன்டீரியர் கொஷின்ஸுமே கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் கேட்குற மாதிரி இங்கிலீஷ்லையும் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ 12th போர்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? யூனிட் 1 and 2 இருக்கும். ஸோ அதில் ப்ரோஸ் 1ல பேஜ் நம்பர் 5ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர்ல ஹெச் சப்டிவிஷன், செகண்ட் ரோமன் நம்பர்ல ஏ, பி, சி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதுவே ப்ரோஸ் 2 பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 38 எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர்ல எஃப், எம் கொஷின், அதே ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர்ல ஓ கொஷின் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் ரோமன் நம்பர்ல பி கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போம் 1ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 38ல தேர்ட் சப்டிவிஷன் தேர்ட் ரோமன் நம்பர்ல ஏ கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ரோமன் நம்பர்ல இ கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் போம் 2ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 55 எடுத்து வச்சிங்கன்னா செகண்ட் ரோமன் நம்பர்ல ஏ, இ, எஃப் இந்த 3 கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் ரோமன் நம்பர்ல பி கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் நீங்க நம்பிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சா போதுமா, இது எனக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்களா பார்த்துக்கோங்க. இன்கேஸ் படிக்கலன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே படிச்சிருங்க, அதுக்கப்புறமா மற்ற கொஷின்ஸும் படிக்கணுங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு விஷயம். அண்ட் இதை தாண்டி வெக்காபுலரி, கிராமர் பார்ட்டும் இருக்கு இல்லையா? ஸோ உங்களோட பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது நீங்கள் 20 மார்க்ஸ்க்கு வெக்காபுலரி எழுதுவீங்க, 6 மார்க்ஸ்க்கு நீங்கள் கிராமர் கொஷின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்க, 2 மார்க் கிராமர் வரும். ஸோ இப்போ மிட் டேர்மில் உங்களுக்கு ஸ்கூல் டு ஸ்கூல் மாறும். மேபி ஒரு 9 மார்க்ஸ் ஒரு 10 மார்க்ஸ்க்கு தான் வெக்காபுலரி பார்ட் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் புக் பேக்ல என்னென்ன கொஷின்ஸ் இருக்கு அப்படிங்கறத தரவா படிச்சிருங்க. யூனிட் 1 and யூனிட் 2ஓட புக் பேக் எக்ஸசைஸ்ல என்னென்ன கிராமர் இருக்கு, என்னென்ன வெக்காபுலரி இருக்கு அப்படிங்கறத தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் போங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், அட்லீஸ்ட் இவ்வளவு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற கிளாரிட்டியாவது இருக்கும். அண்ட் திஸ் இஸ் தி ஹை டைம் டு ஸ்டடி ப்ரோஸ், போம், சப்ளிமெண்ட்ரி அண்ட் புக் பேக் எக்ஸசைஸ் ஆஃப் வெக்காபுலரி அண்ட் கிராமர் எகைன் அண்ட் அகைன் சொல்றேன். ஸோ இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்க்கெல்லாம் ஏன்டா படிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, இதுதான் கரெக்டான டைம். ஏன்னா போக போக நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ்க்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ இங்கிலீஷை வந்து நீங்க டீல்ல விட்டு
விட்டுருவீங்க. அட்லீஸ்ட் இப்போவாவது உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் கண்டிப்பாக கமெண்ட்ல வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் மை இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்க்கு சரி இப்போ கதை எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போவீங்க இல்லையா, அந்த மாதிரி மென்டாலிட்டி இன்னையோடு விட்டுருங்க. ஸோ எதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு சீரியஸ்னஸோட இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா ஐ எம் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் மை இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.